இறை இயேசுவில் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் தவக்காலத்தின் 4ஆம் வாரம். கடவுளின் இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து வாழ இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல என்பதை நமக்கு நினைவுறுத்துகிறார். உண்மைக்கேற்ப வாழும்போது நாம் ஒளியிடம் வருகிறோம். நமது பாவங்களால் நாம் குற்ற உணர்வு குறைந்து சுய கௌரவம் அதிகமாகி பாவ சங்கீர்த்தம் செய்வது அதற்காக செல்வதில்லை. நாம் மனம் திரும்பி மாற்றமடைவதற்கு பெரிய தூண்டுதலாக இருக்கும் ஒப்புரவு அருட்சாதனம். நாம் நமது பாவங்களை நினைத்து அவமானம் அடைகிறோம். ஆனால் நமது பாவங்கள் வெளியே தெரிந்துவிடும் என பயப்படுகிறோம். எனினும் இயேசு நம் சுய கௌரவத்தையும் நம் பயத்தையும் போக்க நாம் அனுமதித்தால் இயேசு அதனை எல்லாம் போக்கி மகிழ்ச்சி தருவார். குருவானவர் மூலமாக இயேசு நம்மிடையே பேசி மன்னிப்பையும் இரக்கத்தையும் நிபந்தனையற்ற அன்பையும் நமக்கு வழங்குகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் என்றும், அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை என்றும் நினைவு கூட்டுகின்றார். நாம் நமது குற்றங்களை ஒத்துக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் பணியாளரிடம், அதாவது குருவிடம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது இயேசு நம்மிடம் பேசுவதை கேட்கலாம். அவர் மூலமாக அவர் நம்மை மன்னிக்கின்றார். பாவங்களை செய்யாமல் இருக்க இயேசுவிடமிருந்து ஆற்றலை பெறுவோம். இருளிலேயே ஏன் இன்னும் துன்புற்றிருக்க வேண்டும்? இயேசு நம்மை மீட்க வந்துள்ளார் என்பதை உணர்ந்து மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் என்றும் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் தமது தீய வாழ்க்கை முறைகளால் கடவுளை விட்டு விலகிச் சென்று அதன் பலனை அனுபவித்த போதும் அவர் அவர்களை ஒருபோதும் கைவிட்டதில்லை. நம்பிக்கையோடு அவரது அன்பையும் இரக்கத்தையும் தேடி அவர்களை அரவணைத்து மறுவாழ்வு அளிக்கின்றார். நாமும் பலமுறை பாவத்தில் விழுந்து அவரது மன்னிப்பை நம்பிக்கையோடு யாசிக்கும் பொழுது நம்மை ஏற்று மறுவாழ்வு அளிக்கின்றார் இறைவன். எனவே அவரில் முழு நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் வாழவும், பாவத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு அவரது அன்பையும் இரக்கத்தையும் பெற்று புதிய மனிதர்களாக வாழ இன்றைய நாளிலே நாம் முயற்சி செய்வோம். அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங். இவர் எழுதிய கிழவனும் கடலும் அந்த நாவலுக்காக 1954 வருஷம் நோபல் பரிசு பெற்றுக்கொண்டார். இவர் பெரிய பணக்காரர். விளையாட்டுல, வேட்டையாடுறதுல, வீரத்தீர செயல் செய்யறது எல்லாத்துலேயுமே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அது இல்லாமல் தான் படைத்த கதாபாத்திரங்களை கூட வீரதீர செயல்கள் செய்பவராக இவர் படைப்பதில் வல்லவர். விமானத்தில் கூட 3 தடவை ஆக்சிடென்ட் ஆகி தப்பிச்சவர். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான எர்னஸ்ட் ஹெமிங் இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் என்பதுதான் வியப்புக்குரிய செய்தி. 1961ஆம் ஆண்டு இவருக்கு புற்றுநோய் வந்தது. வீரதீர செயல்களில் ஈடுபடும் இவர் எப்படியும் புற்றுநோயிலிருந்து மிக எளிதாக மீண்டு வருவார் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் இவர் யாருமே நினைத்து பார்த்திராத வகையில் துப்பாக்கி எடுத்து தன்னையே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். ஒருவர் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அவர் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது அவரது முடிவு மிக கொடியதாகவே இருக்கும் என்பதற்கு எழுத்தாளர் எர்னஸ்ட் ஹெமிங்கின் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தை, ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோர்
நிலைவாழ்வு பெறுவர் என்ற செய்தியை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்திலும் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வசனங்களிலே இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்புயர்வற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்துக்காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயலல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனதல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது என்று நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவில் நாம் முழுமையான நம்பிக்கை கொள்வோம். அவரது இரக்கத்தையும் அன்பையும் உணர்ந்து இந்த தவ காலத்திலே ஒரு மனமாற்றத்தின் பாதைக்குள்ளாக நம்மை இட்டுச் செல்வோம். நமக்கு எவ்வளவுதான் சோதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், எதிர்பாராத நிகழ்வுகள், ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவங்கள், நம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல வகையான சோக நிகழ்வுகள், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடம் சொல்வது, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று தான். அவரது இரக்கம் பெரிது, அவரது அன்பு பெரிது. நாம் செய்கின்ற தவறுகளுக்கு ஏற்றபடி அவர் நம்மை நடத்துவதில்லை. நமது குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிப்பதில்லை. எனவே மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இன்றைய வாசகத்திலே நாம் ஆழமாக சிந்திப்போம். அவரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, நீர் எனக்கு போதும், நீர் என்னை கொண்டு எதையும் செய்வீர் என்ற ஆற்றல் எங்களுக்கு உண்டு என்று நமது நம்பிக்கையை புனித பவுலைப் போல புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் நமக்காக போராடுவார். ஆண்டவர் நம் வாழ்விலே வெற்றி தருவார். நமது பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். விண்ணகமே தாய்நாடு என்பதை உணர்ந்தவர்களாக மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாம் அவரது இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். ஒப்புரவு அருட்சாதனத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு பங்கேற்று நமது பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரது மன்னிப்பை பெற்று அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வோம். அவருக்கு சாட்சியாக விளங்குவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஜெபம். அன்பான ஆண்டவரே, இன்றைய உலகில் துன்புறும் திரு அவைக்காக உமது இரக்கத்தையும் பாதுகாப்பையும் வேண்டுகிறோம். சிறப்பாக இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் ஆட்சியாளர்களால் வஞ்சிக்கப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டு வரும் உமது எளிய மக்கள் விரைவில் விடுதலை பெற்று புதிய வாழ்வு வாழ உமது ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்றும், அன்பு தகப்பனே, நாங்கள் நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எங்களுடைய நல்ல செயல்களால் உம்மை மகிமைப்படுத்தவும், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், எங்களால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து உமது ஆட்சிக்கு உரியவர்களாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும்படியாக உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.